6ஆம் அதிகாரம் 27-28 வசனம். பின்பு பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாய் இருக்கிறது. என்னுடைய இரத்தமாய் இருக்கிறது. பிரைஸ் காட், ஹல்லேலூயா. இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படியாக அநேகருக்காக சிந்தப்படுகிற புதிய உடன்படிக்கையின் ரத்தம். ஹல்லேலூயா. என்ன ரத்தம்? என்னுடைய ரத்தமாய் இருக்கிறது. சத்தமா இயேசு சொன்னார், என்னுடைய ரத்தமாய் இருக்கிறதுன்னு சொன்னார். கைகளை உயர்த்தி சொல்லுங்க. இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம் புதிய உடன்படிக்கையின் ரத்தம். சொன்னார், என்னுடைய ரத்தத்தினாலே நம்மோடு அவர் சிந்தின ரத்தத்தினாலே உங்களோடு என்னோடு கூட என்ன செய்திருக்கிறார்? ஆண்டவர் நம்மோடு கூட உடன்படிக்கை செய்திருக்கிறார். என்ன உடன்படிக்கை தெரியுங்களா? காப்பாற்றும் உடன்படிக்கை, மீட்கும் உடன்படிக்கை, நித்திய ஜீவனை தரும் உடன்படிக்கை, நிரந்தரமாய் உன்னை வழிநடத்தும் உடன்படிக்கை. கைகளை தட்டி சொல்லுங்க. அதுக்குதான் இயேசுவின் ரத்தத்தை நினைவு கூறணும். எதை நினைவு கூறணும்? இயேசுவின் ரத்தம் தான் நம்ம வாழ்க்கையில விடுதலையை கொண்டு வரும். இயேசு நமக்காக ரத்தம் சிந்தினார். தன்னுடைய சீசர்களிடத்தில், கடைசியாக தன்னுடைய அப்போஸ்தலரிடத்தில், அவர் கடைசி நேரங்கள் சிலுவைக்கு போவதற்கு முன்பாக இந்த வார்த்தையை அவர் சொல்லுகிறார். இது உங்களுக்காக சிந்தப்படுகிற புதிய உடன்படிக்கையின் ரத்தம், இது என்னுடைய ரத்தமாயிருக்கிறது அப்படின்னார். இது என்னுடைய ரத்தம். அல்லேலூயா. இப்போ இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம் நம்ம வாழ்க்கையில எல்லாவித நன்மைகளையும் கொண்டு வரக்கூடியது. அதனால இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால தான் நம்ம மீட்கப்பட்டிருக்கிறோம். சபையை குறித்து பவுல் சொல்லும்போது, தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்த சபை அப்படின்றார். இந்த சபை யார், எதில் சம்பாதிக்கப்பட்ட சபை? இப்போ எல்லாரும் யாரால மீட்கப்பட்டு வந்திருக்கிறீங்க? இயேசு கிறிஸ்து விலைக்கிரயமாய் கொடுத்து மீட்கப்பட்ட சபை. புரியுதுங்களாப்பா? நல்ல புரியுது. என்ன விலைக்கிரயம்? ஒரு வீடு வாங்குறோன்னா விலைக்கரையம் கொடுக்க வேண்டும். ஒரு பொருள் வாங்குறோம் என்றால் விலைக்கரையம் கொடுக்க வேண்டும். சாதாரண இந்த தட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா என்ன செய்யணும்? இதுக்கு 25 ரூபாயோ 50 ரூபாயோ கொடுத்து தான் என்ன செய்யணும்? விலைக்கரையம் கொடுத்து தான் நம்ம ஒரு பொருளை வாங்க வேண்டும். எந்த பொருளா இருந்தாலும் சரிதான். புரியுதுங்களா உங்களுக்கு? அப்ப நாம் எல்லாரும் எங்க விற்கப்பட்டு போனோம்? யாருகிட்ட இருந்தோம் நம்ம விலைக்கரையமாய் கொடுத்து வாங்குவதற்கு? அப்படின்னா சாத்தான் இடத்துல போய் மாட்டிக்கிட்டோம். மனுகுலம் யார் இடத்துல மாட்டிக்கிச்சு? அதுக்கு ஒரே விலைக்கரையம் என்ன? தேவனுடைய தூய ரத்தம், இயேசுவனுடைய விலையேற பெற்ற ரத்தம். புரியுதுங்களா? அதை தான் விலைக்கரையமா கொடுத்தார் அவர். வேற எதையுமே இதுக்கு விலைக்கரையமா கொடுக்க முடியாது. அந்த ஜனங்களை சாத்தானுடைய கையிலிருந்து மீட்பதற்கு ஒரே விலைக்கரையம் என்ன? தன்னுடைய ரத்தம், ஜீவன். ரத்தத்தில் என்ன இருக்கிறது? உயிர் இருக்கிறது. சத்தமா சொல்லுங்க. ரத்தத்தில் என்ன உண்டு? ரத்தத்தில் தான் உயிர் இருக்குது. உள்ள ரத்தம் உறைந்து போயிட்டாலோ, ரத்தங்கள் முழுவதும் வெளியில போயிட்டாலோ நம்ம உடனே இறந்துருவோம். சாவறதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? ஒரு மனிதன் மரித்து போயிடுறாங்க அப்படின்னா உள்ள இருக்கிற ரத்தம் முழுவதும் சுண்டி போகணும். புரியுதுங்களா உங்களுக்கு? அப்பதான் அவங்க ஆத்துமா, நம்ம என்ன சொல்றோம், அவங்க ஆத்துமா போயிடுச்சு. அது வரைக்கும் அந்த சரீரத்தில் அந்த ஆத்துமா ஆவி இருக்கும். அந்த ரத்தம் இருக்கிற வரைக்கும் என்ன செய்யும்? சொல்றாங்கல்ல, டே எல்லாம் ரத்தம் இருக்கிற வரைக்கும் தான், வயசு இருக்கிற வரைக்கும் தான், ரத்தம் இருக்கிற வரைக்கும் தான் சொல்றாங்கல்ல. அது 40 வயசுக்கு மேல ரத்தத்தினுடைய வேக தன்மை தானா அது வெலன் குறையும் உள்ள. ஆனா இயேசுட்ட வரும்போது புது ரத்தம் நமக்கு பாய்ஞ்சிட்டே இருக்கும். சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. பந்தி எடுக்கும் போதெல்லாம் இயேசுவின் ரத்தம், புதிய ரத்தம் நமக்குள்ள என்ன செய்கிறது? பாய்ந்து கொண்டே இருக்கும். கைகளை உயர்த்தி சத்தமா சொல்லுங்க. ஆமா. இப்ப நல்லா கவனிங்க. இயேசு கிறிஸ்துனுடைய அந்த ரத்தம் என்ன செய்யப்படுது? உயிராய் இருக்கிறது நமக்கு. இயேசு கிறிஸ்து கடைசி சொட்டு ரத்தமும் வெளியில வந்ததாம் அவர் சரீரத்தில். அப்புறம் தான் தன்னுடைய கண்ணை மூடினார் அவர். அப்போ ஒவ்வொரு ஜீவன், ரத்தத்துல ஜீவன் உண்டு. அதனாலதான் எந்த மிருகத்தினுடைய ரத்தங்களையும் நீங்க புசிக்காதீங்க, அதுல உயிர் இருக்கிறது. அதனால ரத்தத்துல என்ன, ரத்தத்தை மட்டும் என்ன செய்யாதீங்க, சாப்பிடாதீங்கன்னு ஆண்டவர் சொல்லியிருந்தார். புரியுதுங்களா உங்களுக்கு? அப்ப இயேசு கிறிஸ்து தன்னுடைய உயிரை, தன்னுடைய ஜீவனை, ரத்தத்தை என்ன செய்தார்? அதான் ஜீவன், ஜீவன் சொல்றோம். புரியுதா உங்களுக்கு? அந்த ரத்தம் சுண்டிட்டாலோ, முற்றிலும் நம்ம சரீரத்துக்குள்ள உறைந்து போயிட்டாலோ, அல்லது அது முற்றிலும் வெளியேறி விட்டாலோ, உடனே நம்ம ஆத்துமா என்ன செய்கிறோம்? இந்த கூடாரத்துக்குள்ள அதுக்கப்புறம் இருக்காது. ஏன்னா இந்த கூடாரம் அழுக ஆரம்பிச்சிடும், கெட்டு போக ஆரம்பிச்சிடும். 2-3 நாள் என்ன ஆயிடும்? கெட்டு போகும். அதுக்கு மேல அந்த ஆத்துமா உள்ள என்ன செய்ய முடியாது?
இருக்க முடியாது. ஆட்டோமேட்டிக்காக அந்த ஆத்மா வெளியில் போயிடும். சரீரம் இருக்கிற வரைக்கும் தான். புரியுதுங்களா உங்களுக்கு? நமக்குள்ள இருக்கிற ஆன்மா, நாம உள்ள இருக்கிற புல்லான மனுஷன் வெளியில் போயிடுவான். ஆவி தேவனிடத்தில் போயிடும். சுவாசம் பண்ணிட்டு இருக்கிறான்ல, மூச்சு விட்டுட்டு இருக்கிறான்ல ஆவி, சொல்றது புரியுங்களா? யார்கிட்ட எங்கே போயிடும்? தேவன்கிட்ட செகண்டில் போயிடும். சரீரம் டெத் ஆனோன்னே செகண்டில் ஆவி போயிடாங்க. அடையலூயா. ஆன்மா என்ன செய்யும்? வெளியில் போயிடும். அடையலூயா. எங்கே போகுதுன்றதான் முக்கியம். அடையலூயா. தேவ தூதர்கள் வந்து எங்கே கூட்டு போகணும்? நம்ம ஆத்துமாவை இளைப்பாறுதலுக்கு கூட்டிகிட்டு போகணும். ஆபிரகாம் மடிக்கு கூட்டிகிட்டு போகணும். சத்தமா சொல்லுங்க. கிறிஸ்து இயேசுக்குள்ள நீ வாழ்ந்திருந்தா, இயேசுவின் ரத்தத்தால உன் ஆத்துமா மீட்கப்பட்ட ஆத்துமாவா இருந்தா, அந்த ஆத்துமாவை என்ன செய்வார்? அதை வந்து என்ன பண்ணுவார்? இளைப்பாறுதலுக்கு. தேவதூதன் வந்து உன் ஆத்துமாவை இளைப்பாறுதலுக்கு கூட்டிட்டு போவான். சத்தமா சொல்லுங்க. இல்லைன்னா அந்த ஆத்துமா எங்க போகும்? நேரா. அதே சொல்லவே வேண்டியதில்லை. பிசாசு வந்து அவன் தூதர்கள் அனுப்புவான். புரியுதா உங்களுக்கு? அவனும் பெரிய கூட்டத்தோட தானே விழுந்து அவன் ஆள் அனுப்புவான். நம்மால் வந்துட்டான்டா, சீக்கிரம் கூட்டுவான் அவனை. வெளியில சொல்லுங்க. புரியுதா உங்களுக்கு? அவன் போறாங்க, அவன் கடைசியில் நரகம் அவனுக்கு. அதனால நம்மால் அவன் கூட்டத்தை சேர்க்க பார்க்குறான். அவனோடு கூட நான் போகிற இடத்துக்கு நிறைய பேர் வாங்கன்றான். சொல்றது புரியுதுங்களா? ஆனால் தேவன் தன்னுடைய ராஜ்யத்துக்கு ஒரு கூட்டத்தை அழைத்து கொண்டிருக்கிறார். அதுக்காக தான் ரத்தத்தை சிந்தினார். கைகளை உயர்த்தி சத்தமாய் சொல்லு. அப்போ கடைசி சொட்டு ரத்தத்தை அவர் நமக்காக கொடுத்திருக்கிறார். அதனால தான் சொல்லப்படுகிறது, தன்னுடைய குமாரனை கொடுத்தவர் மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருக்கிறது எப்படி? அப்போ கர்த்தர் கொடுத்த அந்த மகிமையான அந்த மீட்பு, இயேசு கிறிஸ்து சிந்தின அந்த விலையேற பெற்ற ரத்தம் நம்ம வாழ்க்கையில செய்யக்கூடிய நன்மைகளை ஒரு 7 காரியங்களை பார்த்து நாம் ஜெபிக்க போகிறோம். இயேசுவின் ரத்தம் நம்ம வாழ்க்கையில செய்யக்கூடிய நன்மை. உங்க மேல என்ன இருக்கு? பக்கத்தில் கை கூட சொல்லுங்க. உங்க மேல இயேசுவின் ரத்தம் இருக்கிறது. நம்ம மேல இருக்கான்னு கேட்கிறேன். எதே விலைக்கரையமா கொடுத்துட்டாரு பிசாசுக்கு. அங்க அவன் மறுப்பே சொல்ல முடியாது. சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? விலைக்கரையமா கொடுத்து ஆமேன் இந்த ஜனங்களை அவர் என்ன பண்ணார்? கிருபையை கொடுத்து, அவன் ரத்தத்தை கொடுத்துட்டு கிருபையை, அவருடைய இரக்கத்தை மனுகுலத்துக்கு கொடுத்து மீட்டுக்கிட்டார். அதை விசுவாசிக்கிற யாவரும் என்ன உண்டு? கிருபையை கொடுத்து உள்ள இழுத்துறார் தன் பக்கத்தில். அல்லேலூயா. அவர் பக்கத்தில் போயிட்டு அந்த ரத்தம் எவ்வளவோ பாதுகாப்பை நமக்கு கொடுக்குறது, எவ்வளவோ காரியங்களை இயேசுவின் ரத்தம் செய்கிறது. ஒரு 7 காரியங்களை நம்ம பார்த்து ஜெபிப்போம். அல்லேலூயா. எல்லா விஷயத்திலும் செய்யக்கூடிய அந்த மகிமையான ரத்தம். அந்த முதல் வசனமே சொல்லுகிறார், பாவ மன்னிப்புக்காகிய சிந்தப்படுகிற என்னோட ரத்தம் என்றார். கொலோசியர் அதை குறித்து சொல்லுகிறார். பவுல் சொல்லுகிறார். முதல் குறிப்பு கொலோசியர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்க பார்ப்போம். கொலோசியர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 4வது வசனம். பரலோகத்தில் உங்களுக்காக வைத்திருக்கிற நம்பிக்கை நிமித்தம் 14 வாசிங்க. குமாரனாகிய அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. யாருடைய இரத்தத்தினாலே? சத்தமா சொல்லணும் கேட்கும்போது. யாருடைய இரத்தத்தினாலே? சத்தமா சொல்லுங்கம்மா. இப்பதானே இவ்வளவு தூரம் இது என்ன சொல்றது? இயேசுவின் ரத்தால் மீட்கப்பட்டிருக்கிறோம். யாருடைய இரத்தத்தினாலே? இயேசுவின் ரத்தத்தினாலே நம்ம என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? மீட்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு என்ன உண்டாயிருக்கிறது? பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்குள்ள உண்டாயிருக்கிறது. சோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை, மீட்பு கிடையாது. ரத்தம் சிந்துதல் இல்லாமல் எபிரேயர் புஸ்தகத்தில் சொல்லுகிறார். 9:22 வாசிங்க பார்ப்போம். எபிரேயர் 9:22. சத்தமா. நியாய பிரமாணத்தின்படி கொஞ்சம் குறைய எல்லாம் இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படும். நியாய பிரமாணத்தின்படி கொஞ்சம் குறைய எல்லாமே எதிலே சுத்திகரிக்கப்படும்? இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படும். இரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது. இரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. அதாவது பாவத்துக்கு சம்பளம் என்ன தெரியுங்களா? மரணம். பாவத்துக்கு சம்பளம் நமக்கு நிறைய பேருக்கு புரியாது. ஏன் ஆண்டவர் ரத்தத்தில் தன் ஜீவனை கொடுக்கணும், ரத்தம் சிந்தணும், ரத்தம் இல்லாமல் ஏன் மீட்பில்லை? ஆதாம் ஏவாள் விழுந்த உடனே ஆண்டவர் என்ன பண்ணிட்டார்? அங்கே ஒரு காளையை அடித்து அதில் இருக்கிற அங்கேயே ஒரு ரத்தம் அவர்களுக்காக சிந்தப்பட்டது, வஸ்திரம் கொடுக்கறதுக்கு. அவன் என்ன வஸ்திரத்தை கொடுத்திக்கிட்டான்? அங்கே இருக்கிற இலைகளை தரித்து பிடித்து தன்னுடைய வஸ்திரத்தை உடுத்தி கொண்டான். பாவம் வந்தோடனே தேவ மகிமை போயிடுச்சு அவனை விட்டு. அப்போ இலைகளை எடுத்து தனக்கு உடையாக தரித்து கொண்டான். அந்த இலை எத்தனை நாளைக்கு நிற்கும்?
வெயில் பட்ட உடனே காஞ்சு போயிடும், மறுபடியும் நிர்வாணி ஆயிடுவான். அதனால அங்கேயே ஆண்டவர் என்ன பண்ணாரு, தோல் உடைய குடித்தான் இருக்கு. தோல் உடை எப்படி கொடுத்திருப்பார் அவர்? அங்க இருக்கிற காளைகளையோ ஆடுகளையோ அடித்து ஆண்டவர் என்ன செய்திருப்பார், அதில் இருக்கிற தோள்களை எடுத்து அவர்களுக்கு முதல் உடையாக கொடுத்தவர் கர்த்தராகிய தேவன். அல்லேலூயா. சொல்லுங்க நல்ல கரங்களை உயர்த்தி. அப்போ பாவம் வந்த மனிதனுக்கு என்ன வரும்னு வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது, மரணம் நிச்சயம் உண்டு. அதான் மரணத்துக்கு அதிபதி சாத்தானை தன்னுடைய மரணத்தினாலே ஜெயித்தார்னு சொல்லப்பட்டிருக்கிறது. புரியுதுங்களா? அப்போ உங்களுக்கு மரணத்தை அவன் கொண்டு வந்தான். இயேசு கிறிஸ்து நமக்கு வர வேண்டிய நம்முடைய மரணத்தை அவர் வந்து சிலுவையில் ஏற்றுக்கொண்டு உனக்கு நமக்கும் நித்திய ஜீவனை அவர் கொடுத்திருக்கிறார். இவ்வளவு மகிமையான காரியம். நல்ல கைகளை தட்டி சொல்லுங்க, ஜீவனோடு. ஜீவனை கொடுத்தவருக்கு ஜீவனோடு கையை தட்டி சொல்லுங்க என்ற ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சத்தமான ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். தேவ நாம மகிமைப்படட்டும். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். பிரைஸ் அல்லாஹ். நல்லா கவனிங்க பிரியமானவர்களே. அப்போ அவருடைய ரத்தத்தினாலே, ரத்தம் சிந்ததில் இல்லாமல் என்ன இல்லை. பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை அழைத்து கொண்டு வரும்போது ஆசாரிப்பு கூடாரம் கட்ட சொல்லும்போது ஆசாரிப்பு கூடாரத்தை அத்தனையுமே ரத்தத்தினால தான் பரிசுத்தப்படுத்துகிறார். ஆட்டுக்குட்டி ரத்தம் அடிக்கணும், இல்லைன்னா ஒரு புறா குஞ்சாவது அல்லது ஒரு என்ன செய்யுது, ஒரு சிறு ஒரு அடைக்கலான் குருவியாவது ஏதாவது ஒரு என்ன செய்யணும், பலி செலுத்தப்பட்டு ரத்தம், அந்த ரத்தத்தை எடுத்து என்ன செய்யணும், பலிபீடத்தின் மேல் ஊற்ற வேண்டும் இவனுடைய பாவத்துக்காக. ஆசாரி என்ன செய்வான், அந்த ஆட்டுக்குட்டி அடிச்சு அந்த ரத்தத்தை எடுத்து மனிதர்கள் மேல் தெளிப்பான். சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? அப்ப ரத்தம் சிந்ததில் இல்லாம என்ன இல்லை, இதெல்லாம் எதற்கு அடையாளமா வச்சுட்டு வந்தார். ஒரு நாளைக்கு இந்த ஆட்டுக்குட்டி ரத்தம் இல்லை, புரியுதுங்களா, அந்த எருதின் ரத்தம் அல்ல, இந்த புறாவின் ரத்தம் அல்ல, ஒரு சிறு குருவியின் ரத்தம் அல்ல, என் குமாரனுடைய ரத்தத்தையே நான் உங்களுக்காக சிந்த கொடுக்க போகிறேன். புரியுதுங்களா? அப்ப இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தம் இல்லாமல் நமக்கு என்ன இல்லை, ரத்தம் சிந்ததில் இல்லாமல் பாவ மன்னிப்பில்லை. அப்ப இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தம் நம்மை பாவங்களை என்ன செய்திருக்கிறது, நீக்கி. மரணம், பாவம் என்றால் என்ன? சத்தமா சொல்லுங்க. நிறைய பேருக்கு என்ன பாவம்னா தெரியல. பாவம்னா என்னது? வேதம் தெளிவாய் சொல்கிறது, பாவத்தின் சம்பளம் மரணம். அப்ப பாவம் என்பது மரணம். அந்த மரணத்திலிருந்து, பாவமாகிய மரணத்திலிருந்து, பாவம்னா யாரு? பிசாசு. மரணம்னு யாரு? பிசாசு. அந்த பாவ பிசாசு கிட்ட இருந்து அல்லேலூயா பரிசுத்தமான இயேசு உனக்கும் எனக்கும் நித்திய மீட்பை பெற்றுக் கொடுத்திருக்கிறார். முதல் ஆசீர்வாதமே இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே உனக்கும் எனக்கும் கிடைக்கப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் என்ன அப்படின்னு சொன்னா, அவர் ரத்தத்தினால் உண்டான பாவ மன்னிப்பின் மீட்பு. அல்லேலூயா சொல்லுங்க சத்தமா. நல்ல கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அதான் பாட்டு பாடின, ரத்தமே ரத்தமே இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே விலையே. கைகளை உயர்த்தி, சத்தத்தை உயர்த்தி எல்லாரும், விலையேற பெற்ற ரத்தமே. இங்கிருந்து அங்கே போயிட்டு வேற பாட்டு. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆட்டுக்குட்டி ரத்தம்னா என்னது? இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கைகளை வைத்து சொல்லுங்க பாப்பா சத்தம். ஆமென். ரத்தம் சிந்துதல் இல்லாமல் என்ன இல்லை, பாவ மன்னிப்பு கிடையாது. அல்லேலூயா. 1 பேதுரு 1:19 சொல்றாரு பாருங்க. அதுல தான் அவர் சொல்லுவார், அந்த ரத்தம் எப்படிப்பட்ட ரத்தம், விலையேற பெற்ற ரத்தம் அப்படிம்பார். ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை போலல்ல, புறாவின் ரத்தத்தை போல. வாசிங்கமா வேகமா. குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற ரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. எப்படிப்பட்ட ரத்தம்? அந்த விலையேற பெற்ற. நல்லா அழுத்தி படிங்க. படிக்கும் போது நல்லா அழுத்த திருத்தமா படிக்கணும். குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டி, குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலே, கிறிஸ்துவின் விலையேற பெற்ற ரத்தத்தினாலே. கிறிஸ்துவின் எப்படிப்பட்ட ரத்தம்? விலையேற பெற்ற. சத்தமா சொல்லுங்க. எப்படிப்பட்ட ரத்தம்? விலையேற பெற்ற. விலையேற பெற்ற ரத்தத்தினாலே நம்ம மீட்கப்பட்டு இருக்கிறோம். கரங்களை தட்டி ஆமேன்னு சொல்லுங்க. எப்படிப்பட்ட ரத்தம் உணர்றமாங்க. பிரைஸ் காட். அல்லேலூயா. விலையேற பெற்ற ரத்தம் உங்களுக்காக நமக்காக சிந்தப்பட்ட ரத்தம். இன்னைக்கு அதான் சொல்லப்படுகிறது. ரோமர் எபிரேயர் புஸ்தகத்தில் சொல்லப்படும். அப்படி ஒரு, அதாவது நியாயப்பிரமாண புஸ்தகத்தை மீறுகிறவனுக்கே பல தண்டனை உண்டாம்.
அப்ப இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை காலின் கீழ் மிதிக்கிறவனுக்கு எவ்வளவு தண்டனை இருக்கும் பாருங்க. பைபிள் சொல்லியிருக்கு, வேதம் சொல்லுது, நம்முடைய ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது. அப்ப ரத்தத்தை குறித்து நம்ம இயேசு நமக்காக சிந்தி நம்ம மீட்ட ரத்தத்தை குறித்து நம்ம கவனமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவரே, பாவ மரண பிசாசிலிருந்து என்னை மீட்டு கிரயமாய் ரத்தத்தை கொடுத்து நீ இயேசுவை விசுவாசித்ததுனாலே உனக்கு கிடைத்த நன்மை அது. ஏதோ வந்துட்டேன், இயேசு விசுவாசிக்கிறேன், ஆராதிக்கிறேன், நல்லா விளங்கி கொள்ளணும். உங்க இருதயத்தில் இந்த விசுவாசம் ஒரு விசுவாசிகளுக்குள்ளாக காணப்பட வேண்டும். பிரியமானவர்களே, கைகளை உயர்த்தி சொல்லுங்களேன். புரியுதா உங்களுக்கு? என்ன இருக்கணும்? இயேசு தன்னுடைய விலைக்கரையமாக ரத்தத்தை எனக்கு கொடுத்து பாவ மன்னிப்பாகிய மீட்பை எனக்கு பெற்றுக் கொடுத்தார். யாராவது கேட்டால் என்ன சொல்லணும்? ஏன் இயேசுவை பின்பற்றேன்னு என்ன சொல்லுவேன்? எனக்கு தலைவலி போச்சு, இயேசுவை பின்பற்றுறேன். எனக்கு வயிற்று வலி போச்சு, இயேசுவை பின்பற்றுறேன். கடன் தீர்ந்தது, இயேசுவை பின்பற்றுறேன்னு சொல்லுவீங்களா? என்ன சொல்லுவீங்கன்னு கேட்குறேன். சத்தமா சொல்லுங்கம்மா. வாயை திறந்து என்ன சொல்லுவீங்க கேட்டால் வாயை திறந்து சொல்லணும், பதில் சொல்லணும். கேட்கும் போது பதில் சொல்லணும் சத்தமா எல்லாரும். இயேசு கிறிஸ்து எனக்காக ரத்தம் சிந்தி என் பாவ மரணத்திலிருந்து என்னை மீட்டிருக்கிறார். அவன் சொல்லுவான், அடப்போடா பைத்தியக்காரம்பா. அதுக்கு தான் பவுல் சொல்றார் கொரிந்தியர் புத்தகத்தில், சிலுவையின் உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாய் தெரியும், இயேசுவை பற்றி கொண்ட எனக்கு அது நித்திய ஜீவனை கொண்டு வரும் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. ஜீவனோடு கையை தட்டணும். ஜீவனை கொடுத்தவருக்கு தட்டும்போது சும்மா தட்டக்கூடாது. அல்லேலூயா சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணி ஜீவனோடு கூட நம்ம கையை தட்டி ஸ்தோத்திரம் பண்றது பரலோகத்துக்கு போதுங்க. நல்ல கையை தட்டி, நீ கை தட்டுறது எனக்கல்ல, மகிமையுள்ள தேவனுக்கு. அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ரெண்டு கைகளை போய் அல்லேலூயா கைகளை தட்டு ஸ்தோத்திரம் பண்றோம்னா என்னது? தேவனுடைய வார்த்தையை ஆர்டர் பண்றோம், கனப்படுத்துறோம், அவரை மகிமைப்படுத்துறோம். அதுதான் கையை தட்டி ஸ்தோத்திரம் பண்ற. ஒரு உலகத்தான் ஒரு தேவையில்லாத ஒரு அரசியல்வாதி ஏதோ வெட்டி கதை சினிமாவில் கட்டுக்கதையில் ஒருத்தன் திடீர்னு ஒரு ஹீரோ உள்ள வந்து ஊன்னு ஒருத்தன் அடிச்சிட்டான்னா தேட்டரை எழும்பி கை தட்டுது. புரியுதா உங்களுக்கு? தேட்டரை எழும்பி ஓன்னு விசில் அடிக்கிறான், கை தட்டுறான். என்னது? வெறும் கட்டுக்கதை அது. ஒரு அரசியல்வாதி பேசுகிறாங்கன்னா வெறும் பொய்யா பேசுறான் மேடையில் நின்று. அவர் என்னமோ அதை சாதிச்சிட போறாருன்னு சொல்லி கீழே இருக்கிற ஜனக்கூட்டம் கை தட்டுது. இது சத்திய வேதம். அல்லேலூயா சொல்லுங்க. இதை ஆர்டர் பண்ணி கை தட்டுறது எவ்வளோ, இன்னும் நீங்களே நான் எவ்வளோ தட்டலாம். நல்லா நம்ம அவங்கள விட 10 மடங்கு நம்பிக்கையோடு தட்டலாம். ஏன்னா அது சத்திய வசனம். அவரை மகிமைப்படுத்தி அவருக்கு ஆர்டர் பண்றோம். இது எந்த மனுஷருக்கோ இல்லை, ஏதோ கட்டுக்கதைக்கு இல்லை, ஒரு படத்தை ஸ்கிரீன்ல பார்த்து நிழலுக்கல்ல, ஜீவனுள்ள தேவனுக்கு, அவர் வார்த்தைக்கு நம்ம அல்லேலியா சொல்லி அவர் ஆர்டர் பண்றோம். அதனாலதான் கைகளை தட்டுங்க, சோத்திரம் பண்ணுங்க. அல்லேலியான்றது அவரை கனப்படுத்த தானா உனக்கு வரணும். சொல்றது விளங்குதா உங்களுக்கு? தானா உங்களுக்குள்ள இருந்து வரணும். அந்த கை தட்டல் சோத்திரம் வரணும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அதான் சொல்லப்படுது. எதுக்கப்பா ரட்சிக்கப்பட்ட சொல்லணும். பாவ மன்னிப்பாகிய மீட்ப இயேசு தன்னுடைய ரத்தத்தை அடிச்சு சொல்லாத, நல்லா அழுத்தி சொல்லு, வெக்கப்படாம சொல்லு. அதுதான் சத்தியம். இயேசு எனக்காக ரத்தம் சிந்தி என் பாவ மன்னிப்பாகிய மீட்பை எனக்கு சிலுவையில் பெற்றுக் கொடுத்திருக்கிறார். அதனால நான் இயேசுவை பின்பற்றுகிறேன். அப்படின்னா நான் பைத்தியமா இருக்கிறேன் அப்படின்னா, ஆமா வேதம் சொல்லுது, என் வேதம் சொல்லுது. அதுக்கு தான் வேதத்தை எல்லாம் தெரியணும், அதுக்கு தான் வார்த்தை தெரியணும். அதான் சொல்லணும், என் வேதம் சொல்லுகிறது சிலுவையின் உபதேசம் கெட்டு போறவங்க எப்படி திருப்பி அடிக்கிறான். அவனுக்கு கெட்டு போறவர்களுக்கு தான் பைத்தியமா இருக்கும், பற்றி கொண்ட எங்களுக்கோ அது நித்திய ஜீவனை கொடுக்கும்னு சொல்லப்பட்டது. ஆம், சோத்திரம். சிலுவையின் உபதேசம் நாங்கள் அதை இயேசுவை பற்றி கொண்டிருக்கிறோம், அது எங்களுக்கு நித்திய ஜீவன். கெட்டு போறவனுக்கு அது வடப்போட பைத்தியக்காரன்றான். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. தேவன் சொன்ன வார்த்தையை பற்றி கொண்ட இருந்த நோவா கெட்டு போகலை. அவனை பேழையை கட்டிட்டு இருக்கிறான், மழை வருதான், பைத்தியக்காரன், எங்க உலகம் அழிய போதான் பைத்தியக்காரன் அவனை கிண்டல் பண்ணிட்டு இருந்தவன் தான் கெட்டு போனான். வந்த அழிவில் கெட்டு போனான், அழிஞ்சு போனான். விசுவாசியே, தேவ பிள்ளையே, இன்னைக்கு பரிசுத்த பந்தியில கை வைக்கிற நாம் அவருடைய விலையேற பெற்ற ரத்தமாகிய அந்த ரசத்தை நாம் ஜபத்தோடு பானம் பண்ணும்போது உனக்கு ஒரு உணர்வு இருக்கணும். பாவ மன்னிப்பாகிய மீட்பை எனக்கு சிலுவையில் ஒரு ரத்தத்தை, மகிமையுள்ள தேவனுடைய குமாரன் அல்லேலூயா எனக்காக வந்து தன்னுடைய ரத்தத்தை சிந்தி
எனக்கு இந்த மீட்பை அருளினீரே அப்படி நன்றி உணர்வோடு கூட நீ ஸ்தோத்திரம் பண்ணி இதை நீ வாங்கி பானம் பண்ணும்போது உன் வாழ்க்கையில் எல்லாம் ஜீவன், ஆசீர்வாதம், நன்மை, விடுதலை, பாதுகாப்பு எவ்வளவு மேன்மை தெரியுங்களா உங்கள் வாழ்க்கையில் கத்தரத்தில் வைத்திருக்கிறார். சத்தமாக சொல்லுங்க பார்ப்போம். இரண்டாவதாக நாம் பார்க்கிறோம் ரோமர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 9வது வசனம். ரோமர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 9வது வசனம். இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்க. புரியுதா உங்களுக்கு? இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நாம் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம். புரியலையாங்க உங்களுக்கு? ஒரு அல்லேலியா வரமாட்டேங்குது, ஒன்றும் சொல்ல மாட்டேறீங்க. தெரியுதா இல்லையா? ஏன்னா சண்டே மட்டும் வந்து கொண்டு ஏதோ சொல்கிறாங்க, கேட்டு போகிறேன். வெளியில் போனோன்னு ஜெபம் இல்லை, பைபிள் வாசிப்பு இல்லை, இயேசுவை பற்றி நினைவில்லை. அந்த மாதிரி ஆளுகளுக்கு ஒன்றுமே புரியாது. அவரோடு கூட நடக்கிறவங்களா இருக்கணுங்க. அப்போ தாங்க நித்திய ஜீவனுக்கு போய் சேர முடியும். கர்த்தர் உனக்கு ஜீவனை கொடுத்து மீட்டு கொடுத்து நீ இதை இழந்துட்டீன்னா நம்மளை போல பரிதவிக்கப்பட்டவர்கள் யாரும் இல்லை. சத்தமாக சொல்லுங்களேன், சத்தமாக சொல்லுங்களே. லூயா. அவருடைய ரத்தம் இரண்டாவது நமக்கு என்ன செய்திருக்கிறது? சத்தமா சொல்லுங்க, கையை உயர்த்தி அல்லேலூயா. என்னவாக்கி இருக்கிறது? நீதிமானாக்கி இருக்கிறது. அல்லேலூயா. யார் நீதி உள்ள தேவன்? யார் நீதி உள்ளவர்கள் இந்த உலகத்தில்? அவர் மாத்திரமே நீதி உள்ள நியாயாதிபதி, அவர் மாத்திரமே நீதி உள்ள தேவன். அவருடைய நீதியை அவர் விசுவாசிக்கிற பிள்ளைகளாகிய உனக்கு எனக்கு அவர் கொடுத்தாருங்க. கையை தட்டி சொல்ல மாட்டீங்களா? விளங்கலையா உங்களுக்கு? புரியுதா உங்களுக்கு? சோத்திரம். சத்தமா சொல்லுங்க தம்பி. புரியுதா பிரதர்? புரியுதா உங்களுக்கு? சிலுவையின் ரத்தத்தினாலே உன்னை பாவ மரணத்திலிருந்து மீட்டது மாத்திரமல்ல, அவர் மாத்திரம்தான் நீதி உள்ளவர். இயேசு மாத்திரம்தான் சிலுவையில் அறையப்பட்டவர், நீதி உள்ளவர். அவர் என்ன பண்ணார்? உனக்கு தன்னுடைய நீதியை தூக்கி கொடுத்தார். உங்கள்கிட்ட நீதி இல்லைன்னு வச்சுக்குவேன், சாத்தான் உன் மேல கை வைப்பான். உன் மேல கை வைக்க முடியாது. ஏன் சொல்லுங்க? ஏன் சாத்தான் உன் மேல கை வைக்க முடியாது? சத்தமா சொல்லுங்க. இயேசு எனக்காக ரத்தம் சிந்தி அவர் ரத்தத்தை எனக்கு கொடுத்திருக்கிறார். இயேசுவின் ரத்தம் தான் எனக்குள்ள மறைக்கப்பட்டிருக்கிறது. சோத்திரம். அல்லேலூயா. அதனால உன்னை என்ன செய்ய முடியாதவன் கை வைக்க முடியாது. அந்த விசுவாசம் உனக்கு இருக்கணும். அந்த விசுவாசம் இல்லை, இதெல்லாமே விசுவாசத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடியது. இப்போ நம்ம பார்க்க போகிற வசனமெல்லாம் அறிவில் கேட்டுட்டு அப்படியா அப்போ ஒன்று ஏன் சாத்தா என்ன கை வைக்கிறான், ஏன் எனக்கு இது வருது, ஏன் எனக்கு அது வருது, அப்படிலாம் கேள்வி கேட்கக்கூடாது. புரியுதுங்களா? இதை என்ன செய்யணும்? விசுவாசிக்கும் போது தான், நீ இருதயத்தில் நீ விசுவாசிக்கும் போது தான் ரட்சிப்பே மீட்பே முதல்ல கிடைக்குது. அப்போ இது எல்லாத்தையும் நீ விசுவாசிக்கும் போது தான் சாத்தா உங்கள்கிட்ட வர பயப்படுவான். இருதயத்தில் யாரை விசுவாசிக்கிறான் இவன்? இந்த அம்மா யாரை விசுவாசிக்க, இந்த மகள் யாரை விசுவாசிக்குது? இயேசுவின் ரத்தத்தை விசுவாசிக்குது. தனக்கு ஜீவனை கொடுத்த இயேசுவை எல்லா நிலையில விசுவாசிக்குது. அவர் ரத்தத்தினால மீட்கப்பட்ட என் வாழ்க்கை நீதியா இருக்கிறது என்று நாம் விசுவாசிக்க வேண்டும். அல்லேலூயா. தேவன் தன்னுடைய நீதி எனக்கு கொடுத்திருக்கிறார். கைகளை தட்டி சொல்லுங்க பார்ப்போம். யாருடைய நீதியை? தன்னுடைய நீதியை நமக்கு கொடுத்திருக்கிறார். இரண்டாவதாக பார்க்கும், மூன்றாவதாக எபேசியர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் வாசிங்க. 12-13 வசனங்கள். எபேசியர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 12-13. அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்களும், நாம அக்காலத்திலே நம்மள சொல்றார், கிறிஸ்துவை சேராதவர்கள், இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்கள், வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைகளுக்கு அந்நியரும், வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைக்கு அந்நியர், நம்பிக்கை இல்லாதவர்கள், இவ்வுலகத்தில் தேவனற்றவர்களுமாய் இருந்தீர்கள் என்று இருந்தோம் நினைத்துக் கொள்ளுங்கள். முன்னே தூரமாய் இருந்த நம்மள இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள், கிறிஸ்து இயேசுவுக்குள், கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். இரத்தத்தினாலே நம்மை சமீபமாக்கி இருக்கிறார். சத்தமா சொல்லுங்களேன், விளங்குதா இல்லையா? இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் இப்ப என்ன பண்ணி இருக்கிறது? முன்னே தேவனுக்கு தூரமானவங்க, தேவனுக்கு நமக்கு சம்பந்தமே கிடையாது. இப்ப எதனால நம்மை சமீபமாக்கினார்? ஆபிரகாமின் வாக்குத்தத்தை எனக்கு சொந்தம்னு, நிச்சயமாக உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ண அந்த வாக்குத்தத்தை எனக்குன்னு எப்படி சொல்றோம்? அல்லையா? சொல்லுங்க பாப்போம். யாக்கோபுக்கு கொடுத்த வாக்குத்தத்தை, நீ போகும் இடமெல்லாம் நான் உன்னோடு இருந்து உன்னை என்ன செய்வேன், கைவிடாது உன்னை காப்பேன்னு சொன்ன வாக்குத்தத்தை இன்னைக்கு நம்ம பிடிச்சிக்கிட்டு உட்கார்ந்துருக்கிறோம். எப்படி? ஹலோ, விளங்குதாங்க? ஹலோ இல்லையா? சொல்லுங்க சத்தமா. பிதாவேன்னு இன்னைக்கு கூப்பிடுறோமே எப்படி? தேவனேன்னு கூப்பிடுறோமே எப்படி?
முதல் தேவனுக்கு தூரமாய் இருந்தோம், இப்பொழுது எதன் மூலமாய் சமீபமாக்கப்பட்டோம் தேவனுக்கு. இப்ப எப்படி அல்லேலூயா சொல்ற ஆண்டவரே, இப்ப நம்ம கூப்பிடுறதுக்கு அருகதையற்றவர்கள், தூரமானவர்கள், யார் மூலமா ஆண்டவர் சேர்த்து கொண்டார் சொல்லுங்க. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவினுடைய விலையேற பெற்ற ரத்தம் தேவனிடத்தில் சேரும் ஸ்லாக்கியம் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? சமீபமாக்கியது. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. கிட்ட தேவனுடைய வாக்குத்தத்தங்களுக்கும் தேவனுக்கும் நம்ம என்ன செய்திருக்கிறது? சமீபமாக்கி இருக்கிறது. இன்னும் நீங்க பாத்தீங்கன்னா எபிரேயர் புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கும் 9:14 வாசிங்க. சாரி 9:14 ஒரு நிமிஷம் 10:20 எபிரேயர் 10:20. அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடியினாலும் தேவனுடைய வீட்டின் மேல் அதிகாரியான மகா ஆசாரியர் நமக்கு ஒருவர் இருக்கிறபடியினாலும் துர்மனசாட்சி நீக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும் உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பரிபூர்ண நிச்சயத்தோடும் சேர கடவோம். எங்கே சேர கடவோம்? தேவனிடத்திலே சேர கடவோம்ன்றார். சொல்லுங்க பார்ப்போம். 10ஆம் அதிகாரம் எது வாசிங்க? 20. உடன்படிக்கையின் ரத்தம் இல்லையா? தேவன் உங்களுக்காக கட்டளையிட்ட உடன்படிக்கையின் 10:20 பாருங்க. அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டு. அவருடைய இரத்தத்தினாலே. புரியுதுங்களா உங்களுக்கு? யாருடைய இரத்தத்தினாலே? இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறது. அல்லேலூயா. தேவனிடத்தில் சேரும் ஸ்லாக்கியத்தை அவரிடத்தில் நம்ம பெற்றிருக்கிறோம். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. புதிய மார்க்கத்தின் வழியாக. ஆமென். அல்லேலூயா. கீழெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அதை குறித்ததான விவரங்கள்லாம் நிறைய சொல்லப்பட்டிருக்கும். அப்போ தேவனிடத்துல என்ன செய்யப்பட்டது? முன்னே தூரமாயிருந்த நம்ம இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தேவனிடத்துல எப்படி சேர்த்தது? இப்ப தேவனிடத்துல சமீபமாய் இருக்கிறோம். அவர் அருகில கிட்ட சேருகிற தைரியத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். பிதாவேன்னு சொல்லி எங்க போலாம்? நம்ம மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கு, உன்னத ஸ்தலத்திற்கு, அவரிடத்துல சேரும் ஸ்லாக்கியத்தை கர்த்தர் நமக்கு பெற்றுக் கொடுத்திருக்கிறார். கைகளை உயர்த்தி சத்தமாய் சொல்லுங்க பார்ப்போம். அடுத்த காரியம் பாருங்க. அடுத்த காரியம் தேவன் நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதம். கொலோசியர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 20வது வசனம் வாசிங்க பார்ப்போம். கொலோசியர் 1:20. அவர் சிலுவையின் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. பாருங்க, அவர் சிலுவையில சிந்தின இரத்தத்தினாலே என்ன பண்ணாரா? சமாதானத்தை உண்டு பண்ணினாரா. எதை ஏற்படுத்தினார் அவர்? சமாதானம். சத்தமா கைகளை வைத்து சொல்லுங்க பார்ப்போம். சமாதானத்தை உண்டு பண்ணினார். பிரைஸ் காட். அல்லேலூயா. புரியுதுங்களாங்க உங்களுக்கு? பூமி எது இல்லாமல் இருந்தது? சமாதானம். சமாதானத்தை குலைக்கிறவன் யாரு? பிசாசு. பரலோகத்தில் உள்ளவைகளையும் பூலோகத்தில் உள்ளவைகளும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் மூலமா தேவன் இப்ப சமாதானமாக்கிட்டாராம் எல்லாத்தையும். சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. அதனாலதான் வேதம் சொல்லுகிறது சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து யாரா வந்தாரு? சமாதான கர்த்தர்னு சொல்லப்பட்டிருக்கிறது. கையை உயர்த்தி நல்ல சத்தமா சொல்லுங்க. இந்த சமாதானம் எப்படி வருது நமக்குள்ள? புரியுதுங்களா உங்களுக்கு? சமாதானம் எப்படி வருது? இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால மீட்கப்பட்ட நமக்குள்ள சமாதானம் இருக்க வேண்டும். தேவனிடத்தில் என்ன செய்யலாம்? புரியுதுங்களா உங்களுக்கு? ஒப்புரவாக்கி இருக்கிறார். இப்படி ஒப்புரவாக்கி இருக்கிறார். சமாதானம் பண்ணி ஒப்புரவாக்கி இருக்கிறார் நம்மை. விளங்குதாங்க? ஹலோ, விளங்குதா உங்களுக்கு? பிரிந்திருந்தோம், சமாதானமற்ற நிலையில் இருந்தோம். அப்ப பிசாசனுடைய காரியம். அதனாலதான் நம்மகிட்ட தேவன்கிட்ட வந்ததுக்கு அப்புறம் என்ன இருக்கக்கூடாது நமக்குள்ள? யாவரோடு சமாதானமா இருங்கள்னு வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதனாலதான் எல்லாரிடத்தில் நம்ம எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும்? நான் அவங்கள்ட்ட எல்லாம் சமாதானம் பண்ண மாட்டேன், இவங்கள்ட்ட எல்லாம் நான் சமாதானமா இருக்க மாட்டேன். ஹலோ, விளங்குதா? நீ சமாதானம் பண்ணாம ஒரு சமாதானம் இல்லாம தேவனுடைய பந்தியில கை வைத்தா சாத்தாவும் மேல கை வைப்பான். துணிகரமா கை வைத்த யூதாசின் மேல கை வைத்தானா இல்லையா? சாத்தான் அவனை இருதயத்துக்குள்ள புகுந்தான் இருக்கு. துணிகரமா கை வச்சா அவன் பூந்துருவான் உள்ள. சமாதானத்தை கெடுக்கிறவன் அவன். இயேசு சமாதானத்தை உண்டு பண்ணுகிறவர்.
கைகளை தட்டி சொல்லுங்க. நீ உன் இருதயத்தில் ஐயையோ எனக்கு தேவன் தான் முக்கியம், அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அந்த நிச்சயத்தோடு வரணும். பாவ மன்னிப்பாக மீட்பு எனக்கு ஒரு ரத்தத்தினால மீட்டிங் ஆண்டவரே, ஆமீன் அப்படின்னு அந்த உணர்வு, எனக்கு நீதியை கொடுத்துருக்குறீங்க அப்படின்ற உணர்வு. அல்லேலூயா. உம்மிடத்துல சேரும் ஸ்லாக்கியத்தை இயேசுவின் ரத்தம் கொடுத்துருக்கு. அதனால தான் அதிகாலை எழுந்து தேடலாம் ஆண்டவரை. சத்தமா சொல்லுங்க. அதிகாலை எழுந்த கத்தர் அதுக்கு தான் தேடணும். அவரிடத்துல சேரும் ஸ்லாக்கியம், அவரை துதிக்கணும், அவர் ஆராதிக்கணும், அவர் சமூகத்தை தரிசிக்கணும். புரியுதுங்களா உங்களுக்கு? அடுத்து என்ன? சமாதானம். தேவனிடத்தில் அவர் பரலோகத்தையும் பூலோகத்தையும் சமாதானம் பண்ணி இப்படிவாக ஒப்புரவாக்கி கொண்டாரா நம்மளை. அவரோடு கூட ஒப்புரவாகி இருக்கிறோம். பிரைஸ் காட். அல்லேலூயா. அப்போ தேவனுடைய சமாதானம் நமக்குள்ள பரிபூர்ணமாக இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்களேங்க. நமக்கு சமாதானம் உண்டு பண்ணும் ஆக்கினி அவர் மேலே வந்தது. ஏசாயா 53 சொல்லப்படுகிறதா இல்லையா? நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினி யார் மேலே வந்தது? அப்ப பாருங்க, சமாதானத்தின் அந்த சமாதானத்தின் பரிபூரணம் நமக்கு மேல வரலைன்னா தேவன் நம்மளை அடிச்சிருவார், கிட்டெல்லாம் போக முடியாது. ஆண்டவர் என்ன சொன்னார்? இந்த மலையை கிட்ட நெருங்கிற எவனும் செத்து போவான்னு சொன்னார். அவர் மகிமை மலை மேல இறங்கும் போது, இன்னைக்கு மகிமை மலை மேல இறங்கல, உனக்குள்ளேயே இறங்குது, நமக்குள்ளேயே அவர் மகிமை இறங்குது. நல்ல ஜீவனோடு கையை தட்டி சொல்லணும். புரியுதா இல்லையா உங்களுக்கு? மகிமையின் தேவன் நமக்குள்ளேயே இப்ப வராரு. எதனால வரார்? இயேசு கிறிஸ்து உனக்காக எனக்காக சிந்தப்பட்ட ரத்தத்தினாலே அந்த மகிமையின் தேவன் உனக்குள்ள எனக்குள்ள வாசம் பண்ணுகிறார். பிரைஸ் காட். அல்லேலூயா. தேவன் எனக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். நான் அவர் மகிமையை அனுபவிக்க முடிகிறது, அவருடைய பிரசன்னத்தை அனுபவிக்க முடியும். தேவ தூய் ஆவியானவர் எனக்குள்ளே தங்கி இருக்கிறார். தேவனுடைய ஆவியானவர் எப்பொழுதும் எனக்குள்ள தங்கி இருக்கிறார். மரண பரியந்தம் உன்னோடு இருப்பார். முத்திரையாய் பெற்ற பரிசுத்த ஆவியானவர் அவர். எதுக்கு தெரியுங்களா? அவரே உன்னை பரலோகம் கொண்டு போறதுக்கு அவர் தான். அல்லேலூயா. அந்த தேவ ஆவியானுடைய முத்திரை மேல தான் நீ பரலோகத்துக்கு, இவன் பரலோகத்தின் நபர்னு உனக்கு மேல விழுகிறது. என்னது? பரிசுத்த ஆவியின் முத்திரை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதனாலதான் முத்திரையாய் பெற்ற பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள், மீட்கப்படும் நாளுக்கென்று. வசனம் அப்படிதான் சொல்லி இருக்கோம். விளங்கிட்டா இல்லையா உங்களுக்கு? மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாய் பெற்ற பரிசுத்த ஆவி என்ன செய்யக்கூடாது? நீங்கள் துக்கப்படுத்தாதிருங்கள். கையை உயர்த்தி சத்தமா சொல்லுங்க. யாரை வேணா ஆண்டவர் சொன்னார் துக்கப்படுத்து, யாரை வேணா கஷ்டப்படுத்திரு, உனக்கு மன்னிக்கப்பட்டுரும். என்ன வேணா திட்டு. ஏசு சொன்னார், என்ன கூட என்ன வேணா சொல்லு, உனக்கு மன்னிப்பு பிதா கொடுத்துருவார். பரிசுத்தாவிக்கு விரோதமா ஒரு வார்த்தை தூசணமா பேசினா இம்மையிலும் மறுமையிலும் உனக்கு மன்னிப்பே கிடையாதுன்னு சொல்லிட்டார். விளங்கிக்கணும். கைகளை தட்டி நல்லா சொல்லுங்க பார்ப்போம். நல்ல கைகளை தட்டி. ஆமா, அபிஷேகத்தில் நிரம்புறவனை பரியாசம் பண்ணக்கூடாது, அந்நிய பாஷையில பேசுறவனை பரியாசம் பண்ணக்கூடாது. இன்னைக்கு உலகம் பரியாசம் பண்ணுது. அவர் பரிசுத்த ஆவியின் வல்லமையினாலே பிசாசை துரத்தும் போது சொல்றாங்க, நீ பிசாசினாலே பிசாசை துரத்துறேனாங்க. நான் ஆவியினாலே பிசாசை துரத்துகிறேன், பரிசுத்த ஆவி நிறைவில பிசாசை துரத்துகிறேன், தேவனுடைய ஆவியினாலே நான் பிசாசை துரத்துகிறேன். நீங்க குற்றப்படுத்துறீங்க, எதை வேணா குற்றப்படுத்து, பரிசுத்த ஆவிக்கு விரோதமா நீ பேசாதே அப்படின்னாரு. கையை உயர்த்தி நல்ல சத்தமா சொல்லுங்க பாப்பா. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். அப்போ தேவனிடத்தில் சமாதானம் உண்டாயிருக்கிறது. சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினி சத்தமா சொல்லுங்க. யார் மேல வந்தது? சத்தியத்தை விளங்கி கொள்ளுங்க. அநேகருக்கு இந்த சத்தியங்கள் இன்னும், இந்த அடிப்படை சத்தியங்களை இன்னும் விளங்கி கொள்ளாமல் இருக்கிறோம் விசுவாசிகள். அப்ப கர்த்தரிடத்திலிருந்து எப்படி நம்ம நன்மையை பெற முடியும்? நித்திய ஜீவனை நாம் எப்படி சுதந்திரிக்க முடியும்? நாம் வந்து போவதனால மாத்திரமல்ல பிரியமானவர்களே. அதாவது எனக்கு எதுவுமே சொல்லிக் கொடுக்கலங்க, எனக்கு தெரியாது அப்படின்னு நீ பரலோகம் போய் சொல்ல முடியாது. பவுல் சொல்லிந்த போல் நான் சொல்லுகிறேன், உங்க ரத்த பலிக்கு நான் நீங்களாகிறேன். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். உங்களுக்கு எல்லா ஒன்றை நான் மறைத்து வைக்காம எல்லா உபதேசத்தையும் கொடுக்குறோம், எல்லா சத்தியத்தையும் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறோம். சொல்லுங்க அல்லேலூயா. எல்லா அடிப்படை உபதேசத்தையும் ஆவியானவர் சொல்லும் போது அதை எல்லாம் ஒன்றையும் மறைக்காம சபைக்கு சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறோம். ஒவ்வொரு வாரமும் உங்களுக்கு பிரசங்கிக்கப்படுகிறது, ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு பிரசங்கிக்கப்படுகிறது. கைகளை உயர்த்தி அல்லேலூயா. அப்ப எனக்கு தெரியல ஆண்டவரே அப்படின்னு சொல்லக்கூடாது. அறிவுகளை கேட்டு எவ்வளவோ தெரிந்து வைத்துக்கிட்டே சாப்பிட கற்றுக்கொண்டமே, உடை அடிந்த கற்றுக்கொண்டமே, ஒரு வேலையை கற்றுக்கொண்டு சம்பாதிக்க கற்றுக்கொண்டமே, பரலோகம் போறதுக்கு இயேசுவை பற்றிய சத்தியத்தை ஏன் கற்றுக்கொள்ளாமல் இருக்கக்கூடாது? உலகத்தில் அழிந்து போகிற பொருள்களை, உலகத்தில் ஒரு நாளைக்கு எல்லாத்தையும் விட்டுட்டு போகிற காரியங்களை கற்றுக்கொள்ளுகிறோமே, மகிமையுள்ள பரலோகத்துக்கு நித்திய நித்தியமாய் வாழ்வதற்கு போவதற்கு ஏன் இயேசு கிறிஸ்துவின் சத்தியங்களை கற்றுக்கொள்ளக்கூடாது? புரியுதாங்க? ஏன் கற்றுக்கொள்ளக்கூடாது?
இன்னைக்கு சின்ன பிள்ளைகளையும் அனுப்புறோம்ல, போய் அந்த வேலையை கத்துக்குப்பா, இந்த வேலையை கத்துக்குப்பா, இதை படிப்பா, அதை படி, எல்லாத்தையும் கற்றுக்கொள்ளுகிறோம் இல்லையா? செல்லு வாங்கி கொடுத்தோன்னே குழந்தை உடனே கத்துக்குது. அது நோண்ட தெரியுது, அது லாக் பண்ண தெரியுது, உள்ள போ தெரியுது, அத்தனை உள்ள பிரிச்சு மேயிரும். ஆண்டவர் கேட்பார், ஏண்டா உனக்கு எல்லாம் செல்லு இது என்னன்னு தெரியுமா? திடீர்னு வந்தது, நீ ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் உன் கைக்கு வந்தது, இதுல எல்லாம் உனக்கு தெரியுதே, என் சத்தியத்தை வார வாரம் உனக்கு போதித்தாங்களே, இது எழுதி உன் கையில கொடுத்தனே, ஏன் அறிஞ்சிக்கல? எந்த நேரம் செல் எடுத்து நீ கற்றுக்கொண்டு அறிந்து கொண்டாயே, இந்த சத்தியத்தை உன் கையில கொடுத்தனே, இதை எடுத்து நீ படிச்சு ஏன் அறிந்து கொள்ளல? சத்தமா சொல்லணும். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஆமா, உலகத்துல ஒரு நாளைக்கு எல்லாத்தையும் நீ விட்டுட்டு தான் போய் ஆகணும். ஐயோ, நான் 5 லட்ச ரூபா கொடுத்து செல்லு வாங்கிட்டேங்க, 2 லட்ச ரூபா கொடுத்து செல்லு வாங்கிட்டேன், எடுத்துட்டு போறேன், 1 கோடி ரூபா வீடு நான் எடுத்துட்டு போறேன், 1 ரூபாய் எடுத்துட்டு போக முடியாது. நீ படிச்ச படிப்போ, கற்றுக்கொண்ட தொழில்களோ, சம்பாதித்த பணங்களோ அத்தனை இந்த உலகத்துல விட்டுட்டு தான் போறோம். வசனம் அதுதான் சொல்லுகிறது. ஒரு மனிதன் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தினாலும் அவனுக்கு லாபம் என்ன? அல்லேலூயா, ஒன்னும் லாபம் கிடையாது. தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினான் அவனுக்கு லாபம் என்ன? உலகம் முழுதும் ஒருத்தன் ஆதாயப்படுத்திட்டு தன் ஜீவனை நஷ்டப்படுத்திட்டா என்ன இருக்குன்னு கேட்கிறார் ஆண்டவர். சொல்றது விளங்குதாங்க? நல்ல சத்தமா கையை உயர்த்தி சொல்லுங்க பாப்போம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். ஆமென். விளங்கிதான் உங்களுக்கு? சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்க, விளங்கி கொள்ளணும். இயேசுவின் ரத்தம் பாவ மன்னிப்பாகிய மீட்பு எனக்கு கொடுக்கப்பட்ட ரத்தம். அல்லேலூயா, என்னை நீதிமானாக்கின ரத்தம். ஸ்தோத்திரம். புரியுதுங்களா உங்களுக்கு? அவரிடத்துல சேரும் சிலாக்கியத்தை எனக்கு பெற்றுக் கொடுத்த ரத்தம். அப்ப சேர்றமா? டெய்லியும் போய் இயேசுவின் ரத்தம் மேல இருக்கு அப்பான்னு கூப்பிடலாம், நான் இயேசுவே தேவனேன்னு கூப்பிடலாம், அவரை மகிமைப்படுத்தலாம், துதிக்கலாம். செய்யறமா? நம்ம சமாதானத்தை உண்டு பண்ணுகின்ற ரத்தம். எனக்காக அவர் ஆக்கினியை எடுத்துக்கொண்டாரே, எனக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் தண்டனையை சிலுவையில் என் இயேசு பெற்றுக்கொண்டாரே. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. நம்மளை இப்படி இயேசுவின் ரத்தத்தினாலே சமாதானம் பண்ணி, இல்லைன்னா அடிச்சிருவார் ஆண்டவர், சமாதானம் பண்ணி நம்ம அவரோடு கூட சேர ஒப்புரவாக்கி கொண்டாரே. எங்க இந்த உலகம் 60 வருஷம் 70 வருஷங்க, அதிகபட்சம் 80 வருஷம் வேதம் சொல்லுது. நித்திய ஜீவனுக்குரியதை தேடுங்கள், அப்படிதான் வேதம் சொல்லி இருக்கு. சத்தம் அல்லேலூயா. உலகத்துல வாழ்றதுக்கு நம்ம தேட வேணாம் சொல்ல, அதை மட்டுமே தேடுனா ஒரு நாளைக்கு இந்த உலகத்தை விட்டு போறியா? அப்ப எங்க போவ? அவன் சொல்றான்ல ஒருத்தன், ஐயா நான் வீடு நிறைய பொண்ணும் பொருளும் ஆஸ்திகளையும் சேர்த்து வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லி தன் ஆத்துமாவை பார்த்து சொல்றானா? நீ புசித்து குடித்து சந்தோஷமா இரு அப்படின்னு ஆத்துமாவை பார்த்து சொன்னானா? ஆண்டவர் கேட்டானா, டேய் இன்னைக்கு ராத்திரி உன் ஆத்துமா எடுத்துக்கொள்ளப்பட்டா நீ சேர்த்து வச்ச பொக்கிஷத்துல சேர்த்து வச்சதெல்லாம் யாருடையதடா ஆகும்? இல்லையே சொல்லுமா? சத்தமா சொல்லுங்க. எப்போ மரணம் வரணும் தெரியாது, எப்போ என்ன நடக்குது. ஒரு ஜூல ஒரு தம்பி வேடிக்கை பார்த்துட்டு இருந்தவன் தவறி கீழே என்ன பண்ணிட்டான், எட்டி புளியை பார்க்குறவன் விழுந்துட்டான் போல உள்ள. அல்லேலூயா. அவ்வளோதான், புலி கிட்ட வந்துருச்சு. அது வந்து சுரண்டுது, இப்படி 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 படுறான். வீடியோ வந்துருது. மனுஷனோட உயிர் எப்படி எங்கே போகுனே தெரியாது. அவனை இப்படி இப்படின்னு பெறாண்டுது. அவன் இப்படி இப்படின்னு என்னென்னமோ பண்ணி பார்க்குறான். அவ்வளோதான். மேலேருந்து அறிவு, மேலே இருக்கிறவனுக்கு அறிவு கிடையாது. ஒரு கள்ளக்கில்ல தூக்கி போடலாமா? அது மேலே உசுனா போகுமா? அது என்ன ஆட்டுக்குட்டியா? அது மேலே தான் நிற்கிறான். அங்கே ஏதாவது கடக்கும் தடியை கிடி ஏதாவது தூக்கி அடித்து ஓன்னு கத்துனா வந்தால் ஓடி இருக்குமே பாவம், ஒரு உயிர் காப்பாடு. அது இவனுக்கு உசுனானுங்க, அது ஒன்றும் கேட்கல. அவ்வளோதான், கழுத்தை பிடிச்சி உள்ள காட்டுக்குள்ளே தூக்கிட்டு ஓடிடுச்சு. அந்த ஜூ உள்ளுக்குள்ளே தூக்கிட்டு ஓடிடுச்சு. சோத்திரம். புரியுதுங்களா உங்களுக்கு? ஒருத்தர் ஃபேமிலியாக வந்து உட்காந்து சாப்பாட்டுக்கு அப்பாக்காக காத்துட்ருக்குறாங்க. வராரு அவர் ஹோட்டலில், ஒரு ஹோட்டல் நடக்கிற சம்பவம். எல்லாம் வராங்க, விருந்து எல்லாம் ரெடி பண்ணிட்டு அவங்க அப்பாக்காக வெயிட்டிங். ஃபோன் அடிச்சு கூப்பிட்றான். அவர் கம்பெனிலேருந்து ஏதோ வராரு போல். ஹோட்டலில் இருக்கிற கேமராவில் பதிவாயிருக்குது. வந்து உட்கார்றாரு சோத்திரத்தோடு. அவர் சாப்பிட்றதுக்கு உட்கார்றாரு பாருங்க. உட்காந்து எல்லாம் வந்து ஆர்டர் பண்ணுறாங்க, உட்காந்து பேசிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. பரிமாறியாச்சு, எல்லாம் பரிமாறியா தட்டில் கொண்டு வந்து வச்சுட்டாங்க. அப்படியே சாயிறாரு மேலே, டேபிள் மேலே அப்படியே விழுந்துட்டார். அப்படியே அவ்வளோ செகண்டில் உயிர் போயிடுச்சு. எப்போ ஜீவன் போகும்னு தெரியாது, எப்போ மரணம் தெரியாது, எந்த விதத்தில் நமக்கு வரும் தெரியாது. அப்போ நம்ம எவ்வளோ ஆயத்தமாக இருக்கணும் பிரியமானவர். உலகத்தில் இருக்கிறவர்களுக்கு இந்த அறிவு இல்லையே, உங்களுக்கு எனக்கு இந்த அறிவை இயேசு கொடுத்துட்டாரே. இனியாவது ஜாக்கிரதையாக இருப்போம். இப்படிப்பட்ட சிலுவையின் ரத்தம் உனக்கு நன்மையை கொண்டு வந்திருக்கே. சொல்லுங்க அல்லேலூயா. சிலுவையின் ரத்தம் உனக்கு என்ன செய்திருக்கிறது? பிரியமானவர்கள், உனக்கு நன்மையை கொண்டு வந்திருக்கிறது.
உன்னை பாவ மன்னிப்பாகி மீட்பை கொடுத்ததே, உனக்கு நீதியை கொண்டு வந்திருக்கிறது. நமக்கு அல்லேலூயா சொல்லுங்க. தேவனிடத்தில் சேரும் ஸ்லாக்கியத்தை கொண்டு வந்தது, அவரோடு கூட சமாதானத்தை நமக்கு உண்டு பண்ணி இருக்கிறது. அடுத்ததாக வாசிங்க பார்ப்போம் வேகமா. எபிரேயர் 9:14 வாசிங்க பார்ப்போம். வேகமா வாசிங்க. 9:17. நித்திய ஆவியினாலே 9:14 நித்திய ஆவியினாலே தம்மைத்தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவினுடைய இரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சி செத்த கிரியைகள் அற சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். ஆமென். அல்லேலூயா. நம்ம மனசாட்சிய செத்த கிரிகளுக்கு நீங்களாக்கி சுத்திகரிக்குதான். சொல்லுங்களே லூயா. மனசாட்சியில் எத்தனையோ காரியம், இது பண்ணலையா, அது பண்ணலையா, அது பண்ணியிருக்கிற, இது பண்ணியிருக்கிற, இதெல்லாம் என்னது? குற்றமெல்லாம் என்னது? செத்த கிரிகள். அல்லையா சொல்லுங்க பார்ப்போம். அதான் முன்னாடி இருந்த பாவமெல்லாம் என்னது? செத்த கிரிகள். மனசாட்சியில் நமக்குள்ள தெரியும் நம்மளுடைய காரியங்கள் எல்லாமே. நம்ம வாய் எவ்வளோ வேணாம், அது இல்லை இது இல்லை, இப்படிங்க அப்படிங்க அப்படின்னு எல்லாம் பேசலாம். ஆனால் எதுக்கு யாருக்கு தெரியும்? சொல்லுவாங்க, டே சொல்கிற எவ்வளோ கேட்டால் சொல்ல மாட்டேன், உன் மனசாட்சிக்கு தெரியும் சொல்லிட்டு போவோம்ல. சொல்லுங்க, நல்லா கையை உயர்த்தி, நல்ல சத்தமாக கையை உயர்த்தி. நம்ம செஞ்ச காரியங்கள்லாம் யாருக்கு தெரியும்? ஆண்டவர் நமக்குள்ள எப்படி ஒரு இதை வச்சுக்கிறார் பாரு. எதை வச்சுக்கிறாரு? நமக்குள்ள ஒரு மனசாட்சியை வச்சுக்கிறார். பார்த்தீங்களா ஆண்டவர்? சொல்லுங்களேன் கையை உயர்த்தி. அது பயங்கரமானது. அதுக்கிட்ட இருந்து யாரு தப்பா? அதுக்கு அது நம்ம உணர்ந்த அந்த மனசாட்சி, ஆமாம் உணர்த்தும் போது தப்பு தான் இது அப்படின்னு உன் இருதயத்தில் உணர்ந்தா அந்த ரத்தம் உன்னை கழுவுதான், சுத்திகரிக்குதான். அதைத்தான் 1 யோவான்ல சொல்லுகிறார் அவர். 1:7 வாசித்து பாருங்க. 1:7 அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். ஆமென். அல்லேலூயா. என்ன சத்தமே வர மாட்டேங்குது. நான் தான் அல்லேலியா சொல்லிட்டு நானே முடிச்சுக்க வேண்டியதாக இருக்குது. அல்லேலூயானா என்ன செய்யணும்? முழு சபையும் ஒரு அல்லேலியா சொல்லுங்க, ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கன்னு சொல்கிறேன். புரியுதா உங்களுக்கு? சத்தமாக ஒரு அல்லேலியா சொல்லுங்க பார்ப்போம். பலமான ஒரு அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். என்ன சொல்லப்படுது? இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்முடைய சுத்திகரிக்கும், கழுவுன்னு சொல்லப்படுகிறது. புரியுதுங்களா உங்களுக்கு? செத்த கிரிகள் எல்லாம் நீங்கி சுத்திகரிக்கும். நம்ம சுத்திகரிக்கப்படணும். நம்ம சொல்லுங்க. தேவ பந்திக்கு வர்றதுக்கு முன்னாடி நம்ம மனசாட்சிக்கு தான் இடம் கொடுக்கும். அப்படியே நின்றுட்டு சோத்திரம் பண்ணி ஒரு பாட்டை பாடிக்கிட்டு இருக்கும்போது அப்படியே வந்து அப்பத்தையும் ரசத்தையும் வாங்கி சாப்பிட்டு போகுது, பிரசாதம் மாதிரி வாங்கி சாப்பிட்டு போகக்கூடாது. அங்கே ஜெபத்தோடு வந்து நிற்கும் போதே, ஜெபத்தோட பாடல் பாடும்போது, வசனம் சொல்லும்போது, ஜெபத்தோடு வரும்போதே நீ என்ன பண்ணணும்? ஆண்டவரே என்னை சுத்திகரிக்கும். மனசாட்சியில் உனக்கு என்னென்ன காரியங்கள்லாம் தோணுதோ, ஆமாப்பா இது சரியில்லை, இது சரியில்லை, இது சரியில்லை, எல்லாமே உனக்கு உணர்த்தும். அதை என்ன பண்ணணும்? என்ன சுத்திகரிங்க ஆண்டவரே, என்னை கழுவுங்க ஆண்டவரே. நீ சொன்னா அது செய்யும். நீ விசுவாசித்தா உன்னை சுத்திகரிக்கும் இயேசுவின் ரத்தம். வசனம் சொன்னா அது நடக்கும். நீ உணர்ந்தா உடனே உன்னை ரத்தம் உன்னை கழுவுமா, கழுவி கொண்டு வந்து நிறுத்துமா பரிசுத்தமா. இப்போ மனசாட்சியிலே நீ உணர்ந்து நீ வந்தேன்னா உன்னை சுத்திகரித்து இந்த பந்தி எடுக்கும்போது உன்னை வந்து தண்டனை வராதபடி அதே பாவ மன்னிப்பாகிய மீட்பும், அதே நித்திய நீதிக்குரிய வாழ்க்கையும், அதே தேவனிடத்தில் சேரும் சிலாக்கியமும், அதே சமாதானத்தை உண்டு பண்ணும் நம்பிக்கையும், தேவனிடத்தில் சேரும் சிலாக்கியம் அப்படியே தொடர்ந்து அது உன்னை நீடிக்கும். தேவ கிருபை உன் வாழ்க்கையில் தொடர்ந்து நீடிக்கும். தேவன் தொடர்ந்து உன்னை நடத்துவார். அதுக்கு தான் சுத்திகரிக்கப்பட்டுட்டு பந்தியில் பங்கு பெறணும். அதுக்கு தான் சுத்திகரிப்பு கூட்டம் வைக்கிறோம். சும்மா சபையில் ஏதோ ஒன்று செய்கிறது இல்லை. ஏதோ ஒரு செய்வார் வைப்பார், நம்ம வர முடியுமா அப்படின்னு நினைக்கிறீங்க. அந்த அன்னைக்கு ஜெபம் பண்ணு வந்து உட்காந்துட்டு போகிறனால சுத்திகரிக்கப்படுறதில்லை. அதை நீங்கள் விளங்கி கொள்ளணும். காலையிலேருந்தே நீங்கள் காலையிலே ஜெபத்தில் ஒப்பு கொடுக்கணும். அந்த அன்னைக்கு அந்த எண்ணங்கள் உங்களுக்கு இருக்கணும். ஆராதனைக்கு வரும்போது அந்த எண்ணத்தோடு தான் வரணும். ஆண்டவரே என்னை சுத்திகரிக்கணும். நீங்கள் அல்லேலூயா. எதை செய்கிறியோ இல்லையோ சுத்திகரிப்பு உனக்கு ரொம்ப அவசியம். தினமும் செய்யணும். மாதத்தில் சபையே உனக்கு இது ஏற்படுத்துது. சபையே அதில் வந்து ஜாக்கிரதையோடு உன்னை சுத்திகரித்து கொள்ளும். ஜெபத்தோடு எந்த வேலை இருந்தாலும் உன்னை விட்டுட்டு ஓடி வந்து நான் வந்து உடம்பை கழுவுறேன், அதை கழுவுறேன், இதை கழுவுறேன், இதை பவுட்ரு போட்டு பூசிக்கிறேன், அதை ட்ரெஸ் பண்ணுறேன், அதெல்லாம் சுத்த ரைட்டு. உன் ஆத்துமா சுத்தமாகிறதுக்கு இங்கே தான். கைகளை வைத்து சொல்லுங்க, ஆத்துமா சுத்தமாகிறது தேவ சமூகம் தான். ஆத்துமாவை கழுவணுமே, கரைகளை நீக்கி போடணுமே. கரை திரை பிழையற்ற பரிசுத்த சபையாக தேவனுக்கு முன்பாக நிறுத்ததான் உன்னை என்னை ஆயத்தப்படுத்திட்டு இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப அவருடைய ரத்தம் உன்னை என்ன செய்கிறது?
சத்தமா சொல்லுங்க, என்ன செய்கிறது? உன்னை சுத்திகரிக்க கூடியது. அடுத்தது பாருங்க, வெளிப்படுத்தல் விசேஷம். வெளிப்படுத்தல் விசேஷம் 12ஆம் அதிகாரம் 11வது வசனம். 12:11. மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். அவனை யாரை ஜெயித்தார்கள்? சாத்தானை. எதனால? இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால், ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலே. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. யாரை ஜெயிக்கிறோம்? இயேசுவின் ரத்தம் என்ன செய்யுது? எங்க போனவங்க சொல்றாங்க இதெல்லாம்? பரலோகம் போனவங்களை பற்றி சொல்லப்படுது. இவங்கெல்லாம் பரலோகம் எப்படி வந்தாங்கன்னு வேதம் பரலோகம் சொல்லுது, வேதம் சொல்லுது. ஒரு கூட்டம் பரலோகத்தில் இருக்குங்க. இது வெளிப்படுத்தல கடைசி காலத்தில் நடக்கிற சம்பவம். புரியுதா உங்களுக்கு? பெரும் கூட்டம் நிற்குது. தேவதூதன் சொல்றான், அந்த கூட்டம்லாம் எப்படி தெரியுமா? அவங்களுக்கு என்ன போராட்டம் வந்தாலும் இயேசுவின் ரத்தத்தினால, அவர் வசனத்தினால, அவருடைய வாழ்க்கையின் சாட்சியினால சாத்தானை ஜெயித்து இங்க வந்து நிற்கிற கூட்டம். அதுல நீயும் நானும் இருக்கிறோம். ஹலோ, அது இன்னும் நிறைவேறல, இனிமேல் தான் நிறைவேற போகுது. இங்கே ஜெயிச்சா அன்னைக்கு இந்த வார்த்தை சொல்லப்பட்ட வார்த்தையில நீயும் நானும் இருப்போம். சத்தமா சொல்லுங்களேன், கரங்களை உயர்த்தி நல்ல முழு பலத்தோட அல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன், அந்த கூட்டத்தில் நான் நிற்பேன். அப்பவே தேவதூதன் தரிசனம் பார்த்துட்டான், ஆண்டவர் அதை காமிச்சிட்டார். தான் இங்க நிக்கிற கூட்டம் அதுதான். அல்லேலூயா. இயேசுவின் ரத்தத்தினாலே சாத்தானை ஜெயித்த கூட்டம். அப்ப நீ என்ன பண்ணணும்? பிசாசு உங்கள்கிட்ட வரும்போதெல்லாம், உன்னை பாவம் செய்ய தூண்ட வரும்போது, உனக்கு விரோதமான செயல்களை கொண்டு வரும்போது, உனக்கு விரோதமாய் பிசாசு எந்த வகையில் போராடினாலும் என்ன செய்யணும்? இயேசு எனக்காக ரத்தம், சாத்தானை தான் அடிச்சார் சாவுமணி. அவர் ரத்தத்தினால, சிலுவையின் ரத்தத்தினால யாருக்கு சாவுமணி? சாத்தானுக்கு தான் சாவுமணி அடிச்சார். புரியுதுங்களா உங்களுக்கு? அதனால அவனை ஒண்ணுமே செய்ய முடியாது. நீ அதிகாரம் நிறைந்து சொல்லலாம். நீ ஏன்னா இயேசுவை விசுவாசிக்கிற, இயேசுவின் ரத்தத்தை விசுவாசிக்கிறியா? உனக்காக சிந்தப்பட்ட ரத்தத்தை விசுவாசிக்கிறியா? அத்தாரிட்டியோட சொல்லு, இயேசுவின் ரத்தத்தினால நிக்கிறேன், அவர் நாமத்தினால நிக்கிறேன், இயேசுவின் நாமத்தினால நிக்கிறேன். என்னை தொட உனக்கு அதிகாரம் இல்லை, என்னை பாதிக்க அதிகாரம் இல்லை, எனக்கு தீங்கு செய்ய அதிகாரம் இல்லை, என் குடும்பத்துக்கு விரோதமா தீங்கு செய்ய அதிகாரம் இல்லை, எனக்கு விரோதமா செயல்பட அதிகாரம் இல்லை, என் வேலை ஸ்தலத்தில் கை வைக்க அதிகாரம் இல்லை, என் சரீரத்தில் கை வைக்க அதிகாரம் இல்லை. பிசாசே, பிள்ளைகளை பிசாசு பாதிக்கும் போது சொல்லணும், இயேசுவின் ரத்தத்தினாலே கட்டளையிட்டு நிற்கிறேன், இயேசுவின் நாமத்தினால நிற்கிறேன், என் பிள்ளைகளை கை வைக்க அதிகாரம் இல்லை. உன் வேலையில கை வச்சா சொல்லணும், இயேசுவின் ரத்தத்தினாலே நாமத்தினாலே நிற்கிறேன், நான் அவருடைய பிள்ளை, என் வேலை ஸ்தலத்தில் என் ஆசீர்வாதத்தில் கை வைக்க பிசாசு உனக்கு அதிகாரம் இல்லை. சரீரத்தில் பலவீனங்கள் வரும்போது அதிகாரத்தோடு சொல்லணும், பலவீனங்களை வியாதிகளை கொண்டு வர என் சரீரத்தில் கை வைக்க உனக்கு அதிகாரம் இல்லை. சொல்லுங்களே இல்லையா? ஆமா. யாராவது மூலமா உனக்கு தேவையற்ற காரியங்களை தொந்தரவு கூட அதிகாரம் இல்லை இயேசுவின் நாமத்தினால். பாவங்களை உனக்குள்ள தூண்டுனானா அதிகாரம் இல்லை. இயேசு பாவ பிசாசே உனக்கு அதிகாரம் கட்டளையிட்டு பாரு, விடுதலையோடு நீ வாழலாம். இயேசுவின் ரத்தம் உன்னை சகல சத்துருவின் வல்லமையில் இருந்தும் சாத்தானுடைய சகல கிரியிலிருந்தும் உன்னை விடுதலையாக்கி இருக்கிறது. நல்லா கை தட்டி ஜோரா சொல்லுங்க பார்ப்போம். இயேசுவின் ரத்தம் இதெல்லாம் நமக்கு செய்திருக்கிறது. கடைசியா பார்ப்போம், யாத்திராகம புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 13வது வசனம், 7வது காரியம் 12:13. நீங்கள் இருக்கும் வீடுகளில் அந்த இரத்தம் உங்களுக்காக அடையாளமா இருக்கும். நீங்க இருக்கும் வீடுகளில் அந்த இரத்தம் உங்களுக்காக அடையாளமா இருக்கும். உங்களுக்காக அடையாளமாக இருக்கும். அந்த இரத்தத்தை நான் கண்டு உங்களை கடந்து போவேன். நான் அந்த இரத்தத்தை கண்டு உங்களை என்ன செய்வேன்? கடந்து போவேன். நான் எகிப்து தேசத்தை அழிக்கும் போது அழிக்கும் வாதை உங்களுக்குள்ளே வராதிருக்கும். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், இந்த வீட்டின் மேல என்ன பண்ணுங்க? ஆட்டுக்குட்டி அடிச்சு அந்த ரத்தத்தை உங்க வீட்டு நிலைக்காலில் பூசி வை. அல்லேலூயா. அப்ப வாதையை எகிப்து தேசம் முழுவதுமே அனுப்ப போறேன். முழு தேசத்துக்குள்ள வாதம் வரப்போகுது. தலைச்சான் பிள்ளைகள்லாம் சாக போகுது. மாடு மிருகங்கள் முதல் கொண்டு மனிதர்கள் வரைக்கும். புரியுதுங்களா? கவனிக்கிறீங்களா? அப்போ எந்த வீட்டில் ரத்தம் பூசப்பட்டிருக்கிறதோ அந்த வீட்டுக்குள்ள வாதை வராம பாதுகாப்பேன்னு சொல்றாரு. கையை போயிட்டு நல்லா சத்தமா சொல்லுங்க. உலகத்தில் நாளைக்கு வருகிற பெரிய வாதை, புரியுது உங்களுக்கு? தேவன் ஒரு வாதை அனுப்ப போறாரா இல்லையா? வசனம் சொல்லியிருக்கு, அனுப்பதான் போறார் அவரு. கடைசி காலத்தில் அவருடைய வாதைகள் பயங்கரமா கிரியை செய்ய போகுது.
ஆமாம், 7 விதமான வாதைகள், 7 விதமான வாதைகள் மாறி மாறி வந்துக்கிட்டே இருக்கும். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்றன் பின் ஒன்றா இந்த உலகத்தில் வரப்போகுது வாதைகள். அப்ப யார் காப்பாற்றப்படுவா? சத்தமா சொல்லுங்க, யார் மட்டும் காப்பாற்றப்படுவா? இயேசுவின் ரத்தம் யார் மேல பூசப்பட்டிருக்கிறதோ அவர்களை வாதை அணுகாது. இயேசுவின் ரத்தத்தை விசுவாசித்து பின்பற்றி உத்தம உண்மையாய் வாழுகிற தேவ பிள்ளையே, வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது என்று சங்கீதத்தில் சொல்லப்பட்ட வார்த்தையின்படி வாதை உனக்குள்ள வராது. சத்தமா சொல்லுங்க, கையை உயர்த்தி அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். உலகத்தில் வந்துட்டு இருக்கு பார்த்தீங்களா வாதைகள், ஒன்று எத்தனை வாதைகளை பார்க்குறோம் இன்னைக்கு. ஒன்று பின்ன ஒன்று ஏதாவது நடந்துகிட்டே தான் இருக்கு. திடீர்னு ஒரு நாட்டில் பிரச்சனை, பிரதமரையே ஓட விட்டுறாங்க, துரத்திடுறாங்க. இன்னொரு நாட்டில் பஞ்சம், இலங்கையில், அதனால பிரதமரை துரத்தி விட்டாங்க. புரியுதா உங்களுக்கு? பல நாடுகளில் வெள்ளம், திடீர்னு பாதிப்புகள், பிரச்சனைகள், கொள்ளை நோய்கள், இன்னொரு பக்கம் யுத்தங்கள். கடைசி காலத்தில் நடக்கக்கூடிய அத்தனை வேதத்தில் சொல்லப்பட்ட காரியங்கள் அங்கங்க நடந்துட்டு இருக்குது. ஜாக்கிரதையா இருங்க, விழித்துக் கொள்ளுங்க, உங்க ஆத்துமாவை காத்து கொள்ளுங்க. சொல்லுங்க அல்லேலூயா. ஏங்க, முதல்ல தேடினதை விட இப்பதான் நீங்க ரொம்ப விழிப்பாவும் ஜாக்கிரதையா இருக்கணும். கடைசி காலத்தில் தான் வஞ்சிக்கப்படுவோம் சொல்லப்படுகிறது. இன்றைக்கு மக்களால் அந்த காத்துக்கொள்ளுகிற அனுபவம் மிகவும் குறைகிறது பிரியமானவர்களே. அதனால கடைசி காலத்தில் வஞ்சிக்கப்படாதபடி உணர்வற்று போவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்களும் நான் உணர்வற்று போகக்கூடாது. தேவன் உங்களுக்கு எனக்கு உணர்வுள்ள இருதயத்தை கொடுத்திருக்கிறார். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. இப்போ இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தத்தினாலே நமக்கு கிடைக்கப்பெற்ற ஆசீர்வாதங்கள் ஏராளம் ஏராளம். சத்தமா சொல்லுங்க. இது வாழ்க்கையில் அனுபவிக்கிறோமா? சொல்லுங்க. சாத்தானை ஜெயிக்கிறீங்களா இயேசுவின் ரத்தத்தை கொண்டு? சொல்லுங்க. இயேசுவின் ரத்தம் உன் மேலே இருக்கிறதுனால என்ன பண்ணும்? வாதம் உன் வீட்டுக்கு வராது, உன்கிட்ட வராது. அது கர்த்தர் அதை விலக்கி போடுவார். அல்லேலூயா. கைகளை உயர்த்தி சத்தமா சொல்லுங்க. உன்னை சுத்திகரிக்கும், உன்னை தேவனிடத்தில் கொண்டு போய் சேர்க்கும், தேவனிடத்தில் ஒப்புரவாக்கி சமாதானம் பண்ண வைக்கும் இயேசுவின் ரத்தம். நீ தேவனிடத்திலிருந்து பிரிஞ்சு போனேன்னா அந்த ரத்தம் என்ன பண்ணும்? போ, தேவனை தேடு, அப்பாவை தேடு. இல்லையா? சொல்லுங்க பார்ப்போம். ஏன் தேடாமல் இருக்கிற? ஏன் ஜெபிக்காமல் இருக்கிற? ஏன் சமூகத்துக்கு போகாமல் இருக்கிற? உனக்குள்ள ஒரு உணர்வு தோணுது பார்த்தீங்களா? அது இயேசுவின் ரத்தம் உனக்கு மேலே இருக்கிறதுனால ஆவியானவர் உன்னை தூண்டுவார். போ போ போ. சொல்லுங்க அல்லேலூயா. சொல்லுங்க பார்ப்போம். தேவனோட ஒப்புரவாக்கி விடுவார், தேவனோட சமாதானம் பண்ணி விடுவார். சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. நீதியின் வாழ்க்கை. நீ பாவி, முன்னாடி செய்த பாவத்தை எல்லாம் பிசாசு வந்து நீ பாவின்னு சொன்னா சொல்லணும், இயேசுவின் ரத்தம் என்னை நீதிமானாக்கி இருக்கிறது. கைகளை வைத்து சொல்லுங்க, முன்ன நான் பாவிதான், இப்ப இயேசுவின் ரத்தம் என்ன செய்திருக்கிறது? என்னை நீதிமானாக்கி. நான் இப்ப இயேசுவின் ரத்தத்தை விசுவாசிக்கிறேன், தேவன் என்னை நீதிமானாக்கி இருக்கிறார். அவருடைய நீதி என் மேல் இருக்கிறது. பாவ மன்னிப்பாகிய மீட்பை நான் அவருக்குள் பெற்றிருக்கிறேன். ஆமீன். இதுதான் சொன்னார், புதிய உடன்படிக்கையின் ரத்தம் உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய ரத்தம் என்று சொன்னார். எழுந்து நின்று ஜெபிப்போமா? ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, துதிப்போம். எல்லாம் வாய்களை திறந்து ஸ்தோத்திரத்தோடு கூட அல்லேலூயா.